வருடம் என்று பார்க்கும்போது அது என்ன? வருடம் என்று பார்க்கும்போது அதனுடைய மூல சொற்கள் என்று பார்க்கும்போது அது திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு காரணம். திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு காரணம் என்று நாம் பார்க்கிறோம். அது முக்கியமாக வருடம் என்ற வார்த்தை பார்க்கும்போது அது நேரத்தையும் காலங்களையும் பருவங்களையும் அது காட்டுகிறது. ஒரு வருடம் என்று பார்க்கும்போது அதுக்குள்ளாக அது ஒரு நேரத்தை, ஒரு நேர அளவை காட்டுகிறது. அதே போன்று இந்த காலம் அப்படின்று காட்டுகிறது. அதே போன்று மனித வாழ்க்கையிலே வருடம் என்று பார்க்கும்போது அது நம்முடைய வயதை குறிப்பிடுகிறது. ஒரு 2000 வருஷத்துல நம்ம பிறந்திருக்கோம்னா இப்போ 24 வயது. ஆகவே ஒரு வருடம் கடந்து செல்லும் போது அது ஒரு வயது கூட்டி கொடுக்கிறது என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் அறிவியல் வாயிலாக நாம் பார்க்கும்போது பூமி என்பது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதே அதை எடுத்துக்கொள்ளும் அந்த நேரம்தான், அந்த காலம்தான் வருடம். பூமி என்பது சூரியனை ஒரு முறை சுற்றி வருகிற அந்த காலம் என்பதுதான் ஒரு வருடம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பூமி என்பதை நீங்கள் பாருங்கள், பூமி ஒரு பந்து போல அது நேரா சுத்தாது. அது எப்படின்னா கொஞ்சம் சாஞ்சிருக்கும். 23.5 டிகிரி கொஞ்சம் சாஞ்சிருக்கும். அப்படிதான் சூரியனை சுற்றி வருகிறது. ஆகவே இந்த சாய்வு இருப்பதினாலே தான் நமக்கு 4 வித்தியாசமான பருவ காலங்கள் உண்டு. என்னென்ன காலம் சொல்லுங்க? குளிர்காலம், அப்புறம் மழைக்காலம், அது மாரிக்காலம், இன்னொன்னு வெயில் காலம், கோடை, அப்புறம் பனிக்காலம், கோடை காலம், அப்புறம் இலையுதிர் காலம் என்ற 4 காலங்கள் உண்டு. நீங்கள் இப்போ இந்த 4 பருவங்கள் இதை சார்ந்து தான் நம்முடைய சமுதாய வாழ்வும் அதே போன்று சமயம் சார்ந்த வாழ்வும். சமுதாய வாழ்வும் எப்படி எதை சார்ந்ததுன்னா 4 பருவங்களை சார்ந்தது. இப்பதான் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆடி மாசம் எதற்கான பருவம்? ஆடி மாதம் என்பது எதற்கான பருவம்? விதைப்பது. கரெக்டா? ஆகவே ஆடி மாசத்துல எல்லோரும் விதைக்க செல்வார்கள். அப்போ ஆடி 18 என்பது மிக முக்கியமான நாள் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். இப்போ ஏன் ஆடி மாசத்துல கல்யாணம் நடப்பதில்லை? யோசிச்சு பார்த்தீங்களா? 9 மாதமானால் அது அடுத்த வருடம் வெயில் காலத்திலே குழந்தை பிறக்கும் சிரமமாயிடும். ஆனா உண்மையா என்ன நல்ல சிந்தித்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் விதைப்பதிலேயே மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த நேரத்துல விதைக்கணும். ஆகவே எல்லோரும் பிஸியா இருப்பாங்க. அப்போ அந்த காலத்திலே இன்னொன்று என்னன்னா விதைப்பதிலே எல்லா காசையும் பணமும் போடுவார்கள். அந்த காலத்திலே நாம் கல்யாணத்தை மிக சிறப்பாக நடத்த முடியாது. ஆகவே அந்த பழக்கம் அப்படி தொடங்குகிறது. ஆடி மாசத்துல யூஸ்வலா கல்யாணம் நடக்காது. அப்படி தொடங்கின ஒரு காரியம். தை மாதம் அது எதற்காக? தை மாதம் ஆமா, எல்லாம் இங்கிலீஷ் மாதங்களையே பேசி 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 தமிழ் மாதங்கள் நிறைய மாதம். தை பொங்கல் எப்போ? விதைப்பது, அறுவடை எடுப்பது பொங்கல், தை. அப்போ தை மாதத்திலே அறுவடை எடுப்போம். ஆகவே நம்ம சமயம் சார்ந்த வாழ்வும் பார்க்கும்போது
ஆடி மாசம் மிக முக்கியமா இருக்கும். அந்த டைம்ல சில திருவிழாக்கள் நடக்கும். அதே போன்று ஜனவரி மாதமும் அறுவடை காலத்திலே அப்பொழுதும் சமயம் சார்ந்த இதிலே சில திருவிழாக்கள் அந்த அதை போன்று நடக்கும். ஆகவே நாம் எதை பின்பற்றுகிறோம் என்று பார்க்கும்போது, நாம் ரோம அரசாங்கம் வைத்திருந்த ஜூலியன் கேலண்டர் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ஃபாலோ செய்கிற அந்த கேலண்டரை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே அந்த கேலண்டர் படி இன்னும் 3 நாட்களிலே புத்தாண்டு நாம் கொண்டாடுறோம். ஆமா, புத்தாண்டுன்னு சொன்னோடனே உங்க மனசுல உங்க வாயில வச்ச மூஞ்சில ஒரு சிரிப்பு நான் பார்க்கிறேன். புத்தாண்டு என்று பார்க்கும்போது எல்லாரும் கோயிலுக்கு வருவோம். கரெக்டா? கோயிலுக்கு வரும்போது புது ட்ரெஸ் போட்டு வருவோம். அந்த ஆராதனைக்கு ஒரு பெயர் இருக்கு. அது என்ன பெயர்? அந்த புத்தாண்டு அன்னைக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அது என்ன கார்டு? வாக்குதல், உடன்படிக்கை. உடன்படிக்கை ஆராதனை என்று நாம் அந்த முதல் நாள் என்று நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆகவே கடவுளுடன் உள்ள ஒரு உடன்படிக்கை, அதை புதுப்பிக்க ஒரு தருணமாக அந்த ஜனவரி 1ஆம் தேதி நாம் அதை அனுசரிக்கிறோம். ஆகவே நீங்கள் பாருங்கள், யாத்திராகமம் 19வது அதிகாரம் வசனங்கள் 10 - 15 முதல் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கும்போது 19வது அதிகாரத்திலே இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலை அடிவாரத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் வந்த பின்னர் கடவுள் அவர் சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, நீ மக்களிடம் போய் அவர்களிடம் இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தங்கள் துணிகளை துவைக்க வேண்டும், துவைத்துக் கொள்ளட்டும் என்று வசனம் கூறுகிறது. இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். 2 நாட்கள் நீங்கள் தயாராகுங்கள். 3ஆம் நாள் நான் உங்களுக்கு முன்பாக சீனாய் மலையிலே நான் உங்களுக்கு தோன்றுவேன் என்று கடவுள் மோசேயிடம் கூறுகிறார். மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறார். இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்தும், துணிகளை துவைத்துக் கொள்ளும். இன்னும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது ஆதியாகமம் 17வது அதிகாரத்திலே 1 மற்றும் 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்வதற்கு முன்பதாக கடவுள் கூறுகிற வார்த்தைகள், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் நீ இரு, உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் என்று வசனம் கூறுகிறது. எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் நீ இரு என்று வசனம் கூறுகிறது. தொடர்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே, யோபு 1வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது 5வது வசனம், யோபின் பிள்ளைகளை விருந்து நாள்களின் முறை முடிந்ததும் யோபு அவருடைய பிள்ளைகளை அழைத்து அவரை தூய்மைப்படுத்துவார் என்று வசனம் கூறுகிறது. அவர்கள் தெரியாமல் அறியாமலோ கடவுளை ஒருவேளை தவறான காரியங்களை செய்திருந்தால் அதற்காக அவர்களை வரவழைத்து அவரை தூய்மைப்படுத்துவார் என்று இந்த வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த 3 இடத்திலே நாம் பார்க்கிறோம். கடவுளை நாம் சந்திக்கும் முன்பதாக, கடவுளுடைய பிரசனத்திற்கு வருவதற்கு முன்பதாக, உடன்படிக்கைக்கு உள்ளே வருவதற்கு முன்பதாக நீங்கள் நம்மையே நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். தூய்மைப்படுத்துவது என்பது குளிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய துணிகளை கழுவுவது மாத்திரமல்ல, ஆனால் உலக வாழ்க்கையிலிருந்து அதை
சற்று ஓய்வெடுத்து அந்த உலக வாழ்க்கைக்கு நிறுத்து என்று சொல்லி கடவுளின் சந்நிதியிலே நாம் சற்று நேரம் அமைதியாக அவரை ஆராதிக்க நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு முயற்சி. அந்த வேளையிலே அந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை தள்ளி வைத்து கடவுளுக்காக நாம் காத்திருக்கும் இந்த காலமே தூய்மைப்படுத்துகிற ஒரு காலம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது பருவங்கள் காலங்கள் என்பது வாழ்வோடு ஒன்றோடு ஒன்றாக நமக்கு இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். பருவங்கள் காலங்கள் என்பது பார்த்தோம். அதே போன்று கடவுளோடு உடன்படிக்கைக்கு முன்பாக உள்ள ஆயத்தம் என்று பார்க்கும்போது தூய்மைப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் என்று நாம் பார்க்கிறோம். தூய்மைப்படுத்துவது தொடர்ந்து நாம் இன்று நாம் வாசித்த நற்செய்தி பகுதியிலிருந்து நாம் வசனத்தை எடுத்தோம் என்றால் லூக்கா 12வது அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 56 அதிலே வசனம் கூறுகிறது. பாருங்கள், யாராவது ஒரு வாசியுங்கள். வசனம் 54 மற்றும் 55 வாசியுங்கள். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புவதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியுமாகும். அப்படியே நடக்கிறது. தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியுமாகும். அந்தபடியே நடக்கிறது. மேற்கிலிருந்து மேகம் வருகிறது என்று பார்க்கும்போது இஸ்ரேல் அந்த நாட்டின் அந்த ஜியோகிராஃபி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் மேற்கிலே கடல் இருந்தது. மெடிட்டரேனியன் கடல் அந்த இடத்துல இருக்கு. ஆகவே அங்கிருந்து மேகம் எழும்புகிறது என்று பார்க்கும்போது அந்த மேற்கில் அந்த கடல் பகுதியிலிருந்து இழுத்து கொண்டு வருகிற அந்த மேகமூட்டம் தான் இந்த இடத்திற்கு மழை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த வசனம் இங்கே கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக என்ன நடக்கிறதோ அதை கூறுகிறது. ஆகவே நீங்கள் தெற்கு என்று பார்க்கும்போது பாலஸ்தீன் அந்த நாட்டின் தெற்கிலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஆப்பிரிக்கா, எகிப்து, சவுதி அரேபியா இப்படிப்பட்ட நாடுகள் உண்டு. அந்த நாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வனாந்தரமாக இருக்கிறது. ஆகவே அங்கிருந்து வருகிற காற்று என்ன? உஷ்ணம் கொண்டு வருகிறது, வெப்பத்தை கொண்டு வருகிறது. ஆகவே அப்படியே நடக்கிறது. ஆகவே ஒரு மேகம் மேற்கிலிருந்து எழுகிறது என்றால் மழை வருகிறது. இங்கே தெற்கிலிருந்து காற்று அடிக்கிறது என்றால் வெப்பம் அதிகரிக்கிறது. அப்படியே நடக்கிறது. ஆனால் இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அது எந்த சூழல் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்து கொண்டே வருகிற காலங்களிலே மற்றும் தீர்க்கதரிசிகள் இயேசுவை பற்றி பல தீர்க்க தரிசனங்களை கூறின போதும் மக்கள் ஏன் அவரை நம்புவதில்லை, ஏன் இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை நம்புவதில்லை என்ற அந்த சூழலிலே அவர் கேட்கிறார், இக்காலத்தை ஆராய்ந்து பாராமல் இருப்பது எப்படி அப்படி என்று கேட்கிறார். இப்பொழுது நாம் பருவங்கள் காலங்களை பற்றி நாம் பேசினோம். அது எப்படி நம்முடைய வாழ்வோடு ஒன்றாக இருக்கிறது பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், கடவுளோடு உடன்படிக்கைக்கு முன்பாக நாம் கட்டாயமாக ஆயத்தம் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி என்று இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது இந்த கேள்வி மூலியமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது இந்த காலத்தை எப்படி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? நாம் இருக்கும் இந்த காலத்திலே நாம் எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும்?
கடந்த வருடத்தின் பருவங்களை நாம் முதலாவதாக ஆராய்ந்து கடந்த வருடத்திலே நாம் பார்க்கும்போது வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் உண்டாயிருக்கும். இப்போ நீங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கும். ஒரு டீச்சர் மாறினாவே அந்த கிளாஸே மாறணும் மாதிரி. அப்படிப்பட்டதாக உங்களுக்கு மாற்றங்கள் இருந்திருக்கும். கரெக்டா? அதே போல இப்போ ஸ்கூல்ல முடிச்சுட்டு நீங்க காலேஜ் போறீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி யாரும் இருக்கீங்களா? ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனாங்க யாரும் இல்லை. சரி, ஆனா நீங்க எல்லாம் போயிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி என்று பார்க்கும்போது அந்த மாற்றம் என்பது வித்தியாசமாக இருக்கும். சிலர் வேலை செஞ்சுட்டே இருந்து போன வருஷம் ரிட்டையர் ஆயிருப்பாங்க. வாழ்க்கையே அப்படியே தலைகீழா போயிடும். அது வரைக்கும் சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ரிட்டையர் ஆன உடனே ஐயோ என்ன பண்றது நானு அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிப்பட்டதான பல மாற்றங்கள் வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த கடந்த வருடத்திலே நாம் பல வாழ்க்கை மாற்றங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இனிமையான பருவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பல இனிமையான காரியங்களையும் நாம் பார்த்திருக்கோம். அதே போன்று பல கசப்பான காரியங்களையும் நாம் சந்தித்திருக்கோம். ஏதோ போன வாரம் தான் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் என்னமோ என்ன இவ்வளவு டென்ஷனா இருக்குது நம்மளுக்கு, நம்ம நிறைய இடத்துல யோசித்தோம். அது மாத்திரமல்ல, முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கின்ற தெரிவுகள் அப்படின்றால் சாய்ஸஸ். நான் இந்த பாதை எடுப்பதா அந்த பாதை எடுப்பதா என்று நமக்கு நிறைய நேரத்திலே அந்த ஜங்ஷனில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதாக நிறைய சாய்ஸஸ் எடுத்துருக்கோம். ஆகவே கடந்த வருடத்தின் பருவங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையின் மாற்றங்கள் எப்படி இருந்தது? அது மாத்திரமல்ல, நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள், இனிமையான பருவங்கள், கசப்பான பருவங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்திருக்கோம். அதை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எடுத்துக்கொண்ட தெரிவுகள் அதையும் நாம் நினைத்து பார்க்கணும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி என்று நாம் பார்க்கணும். இக்காலத்தை ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது கடந்த வருடத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது புதிய வருடத்தில் எதிர்பார்க்கிற பருவங்கள் என்ன என்ன என்று நாம் சற்று ஆராய்ந்து புதிய வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே, நம்முடைய படிப்பிலே, நம்முடைய வேலைப்பாடுகளிலே என்னென்ன மாற்றங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முக்கியமாக நாம் பல நேரங்களிலே ஒரு புது வருடம் வந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டே இருக்கோம். ஆனால் புது வருடத்திலே நாம் சில திட்டங்களை நாம் வகுக்கிறோமா என்றும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை முயற்சி செய்ய வேண்டும். இரண்டு காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, கடந்த வருடத்தின் பருவங்களை நாம் பார்க்க வேண்டும். வரப்போகிற ஆண்டின் வரப்போகிற வருடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பருவங்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். கடைசியாக, வரப்போகிற பருவத்தை ஒரு புது உடன்படிக்கையோடு எப்படி சந்திப்பீர்கள்? இன்னும் 3 நாள் புது வருடத்தில் அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள போகிறோம். புது உடன்படிக்கை என்று சொல்லி இந்த திருச்சபை உடன்படிக்கைக்குள்ளாக நாம் புதுப்பிக்க இருக்கிறோம். ஆகவே புதிய வருடத்தில் உடன்படிக்கையை புதுப்பிக்கிற நாம் ஆயத்தமாக வேண்டும். தூய்மைப்படுத்துவது அப்படி என்றால் உலகத்தில் செலவிடுகிற நேரங்களை, உலகத்தின் காரியங்களை அதை குறைத்து இந்த 3 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முயற்சி சற்று அதிக நேரம் ஜபத்திலே நீங்கள் தனித்திருங்கள். அது கட்டாயமாக உங்களை தயாராக கட்டாயமாக. ஆகவே
சிந்தித்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்ப்போம். 3 காரியங்களை சொன்னேன். கடந்த வருடத்தின் பருவங்களை நாம் நினைத்து பார்ப்போம். வரப்போகிற புதிய வருடத்தில் நாம் எதிர்பார்க்கிற பருவங்கள் என்ன என்ன, அதற்கு திட்டங்கள் நாம் வகுத்திருக்கிறோமா என்பதையும் நாம் பார்ப்போம். ஆனால் கடைசியாக மிக முக்கியமான காரியம், வரப்போகிற பருவத்தை ஒரு புது உடன்படிக்கையோடு நாம் எப்படி சந்திக்க இருக்கிறோம், அதற்காக ஆயத்தப்படுவோமா? ஜெபம் செய்வோம்.